படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. சிவகார்த்திகேயனுடைய 25th ஃபிலிமாக இந்த படம் வந்தது உண்மையாக அவரோட கரியரில் ஒரு மைல்கல் தான் நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த கட்ஸ் சிவகார்த்திகேயன் அவர்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்ல வந்த விஷயத்த ரொம்ப எமோஷனலாக இருக்குது எனக்கு. நான் படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது நம்மளுடைய தாய்மொழிக்காக எவ்வளோ பேர் எவ்வளோ பாடுபட்டிருக்காங்க. இன்றைக்கி நம்ம சுதந்திரமாக தமிழ் மொழியை பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ஒரு விஷயம் தான் படத்தில் சூப்பராக காமிச்சிருக்காங்க. எல்லாருமே சூப்பராக படிச்சிருக்காங்க. ஆமாம், எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரவி மோகன் வில்லனா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்துச்சு. பட் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மேபி அவர் பண்ணதால் தான் அவங்க எவ்வளோ அராஜகம் பண்ணாங்க அப்படின்றது ரொம்ப சூப்பராக அவர் காமிச்சிருக்காரு. ஒரு பெரிய ஹீரோ இந்த மாதிரி பண்ண அவசியம் இல்லை. பட் அதை அந்த கேரக்டருக்காக அவர் பண்ணியிருக்காரு. உண்மையிலே அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் ஸ்ரீலா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் ஹேட்ஸ் ஆஃப். படம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும். இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். நம்மளுடைய வரலாறை கற்றுக்கணும் அப்படின்னா. தேங்க்யூ. சரி, தரமாக இருந்துச்சு ப்ரோ. அவர் எப்பவுமே சூப்பராக பண்ணுவார் இல்லையா? செம்மையாக இருந்துச்சு. எல்லா படத்துக்குமே கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்கும் ப்ரோ. சரியான சீன் ப்ரோ. அந்த சீன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீன். ஏன்னா அது நல்ல தமிழர்கள் யாருன்றதை அந்த படம் சொல்லும். அந்த சீன் சொல்லும். இந்த படத்துல ப்ரோ எல்லா படத்துலையும் அவரோட பெர்ஃபார்மன்ஸை பயங்கரமாக காட்டிட்டு இருக்காரு. இந்த படத்துலையும் அதே மாதிரி பயங்கரமாக காட்டிருக்காரு. ஒரு படத்துலையும் அவரோட ஸ்டெப் எல்லாமே க்ரோ ஆகிட்டே இருக்கு. அவர் நெக்ஸ்ட் கட்டத்துக்கு எங்கேயோ போயிட்டார் ப்ரோ. அவர் நாங்கள் மெரினாலேருந்து அவர் பார்த்துட்டு இருக்கோம். அதுலேருந்து இங்கே பார்க்கும்போது எங்களுக்கு எங்கள் அண்ணன் வந்துட்டார்ரா, எல்லாருமே பிடிச்ச மாதிரி ஒரு படம் பயங்கரமாக இருக்குடா அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தி ஆயிடுச்சு ப்ரோ இந்த படம் வேற லெவல் தலை. ஒத்த பராசக்தி தான் பூலே நாள படை தேவைடா. உம்மால தலை பத்தினா அடுத்த தலைமை சிவகார்த்திகேயன்டா. உம்மால எல்லாம் சூர விடுடா. எல்லா கேமியோ சூப்பரா இருந்துச்சு. ஒரு கேமியோ யோசிக்கவே முடியல. ஒத்த வாய்ஸ் வாய்ஸ் இருக்கு. தளபதி சார் ரசிகனான். ஆனா சிவகார்த்திகேயன் கத்துறனா அந்த மாதிரி படம். ஜெயம் ரவில சூரா விட்டா வேற லெவல் படம். படத்தை கன்ஃபார்ம் பாருங்க. யாரும் மறக்காதீங்க. படத்தை பாருங்க. பாய். வந்திருந்தா பராசக்தி இந்த பவரோட இருக்குமா? அண்ணன் தான் தம்பி தான். யாரையும் கம்பேர் பண்ண தேவையில்ல. அண்ணன் தான் தம்பி தான். அவ்வளவுதான். எல்லாரும் ஒன்னாதான் ப்ரோ இருக்கும். யாருமே எல்லாம் பாருங்க ப்ரோ. யாருமே ரிவ்யூஸ் பார்த்துட்டு இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு வேஸ்ட் பண்ண தேவையில்ல டைம். எல்லாருமே படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சது நீங்க என்ஜாய் பண்ணுங்க. பொங்கல் பராசக்தி பொங்கல் தான் எல்லாருக்குமே இருக்கு. எல்லாருக்குமே ஸ்கோப் இருக்கு. பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பொங்கல் பராசக்தி பொங்கல்.